தங்கள் மனதுக்கு சரியான பட்டதை தைரியமாக வெளிப்படுத்தும் சக்தி கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சென்ற தமிழ் வருடம் முழுவதும் 6ல் இருந்த கோச்சார குரு பல வகைகளில் வரவு செலவுகளையும் சமமாக கொடுத்திருப்பார். அதே சமயத்தில் புதிய தொழில் வேலை வாய்ப்புகளையும் 4ல் உள்ள சனி ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். இந்த அமைப்பில் 2024 பிறக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்தில் என்ன பலன்கள் என்று பார்ப்போம். தமிழ் வருட ஆரம்பத்திலேயே நிகழும் கோச்சார குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு குருவின் பார்வையை பெற்றுத் தருகிறது. குருவின் பார்வை கோடி நன்மை. உங்கள் புகழ், அந்தஸ்து, குடும்பம் மற்றும் அலுவலகத்தில் உங்கள் மரியாதை கூடும். மற்றவர் உங்கள் சொல் பேச்சிற்கு கட்டுப்படுவர். அதே சமயம் உங்கள் ராசியை 11ஆம் பார்வை பார்க்கும் கோச்சார கேது மனக்குழப்பங்களையும் எரிச்சலையும் இதுவரை ஏற்படுத்தி இருந்தாலும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கும் பொழுது சிந்தனைகள் தெளிவாகும். சனி உங்கள் ராசியை 10ஆம் பார்வை பார்ப்பதால் சோம்பல், அதிக தூக்கத்தினாலும் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். இதுவரை உங்களுக்கு பல வழிகளில் வருமானம் வந்திருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளும் வருடமாகவே இது இருக்கும். இளைய சகோதர சகோதரி வழியில் நன்மைகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் வர்த்தகம், கிரிப்டோ கரன்சி வர்த்தகம் போன்ற விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். அதே சமயம் உங்கள் முதலீடுகளை சற்று கவனமாக செய்வது நல்லது. உங்கள் 3ஆம் இடத்தை பார்வை செய்யும் கோச்சார ராகு அதிக ரிஸ்க் எடுக்க வைத்து உங்கள் அதிக முதலீடு செய்ய வைத்து ஏமாற்றத்தை சந்திக்கும் நிலைக்கு தள்ளிவிடும். எனவே குறைந்த அளவு முதலீடு, இழந்தாலும் பிரச்சனை இல்லை எனும் அமைப்பில் முதலீடு செய்வது உங்களுக்கு நல்லது. வீடு, காம்பவுண்ட், சுவர் மெயின்டெனன்ஸ் வேலைகள் செய்து சில விரயங்கள் ஏற்படும். இந்த வருடம் புதிய வாகனம், சொத்துக்கள், இடம் போன்ற விஷயங்களில் வாய்ப்புகள் வந்தாலும் அதில் முடிவெடுக்க முடியாமல் திணறும் சூழ்நிலையும் உருவாகும். இந்த மாதிரியான நிலையில் பழைய வீடு, பழைய வாகனம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் சிறப்பானதாக இருக்க வாய்ப்புகள் குறைவு. எனவே பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாமல் உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது. தாயாருக்கு உடல்நல கோளாறுகள், கால்களில் வலி ஏற்பட்டு மார்ச்சுக்கு பிறகு நீங்கும். குலதெய்வ வழிபாடு செய்யும் ஆர்வம் அதிகரிக்கும். ஒவ்வொரு அமாவாசை என்றும் தவறாமல் குலதெய்வ வழிபாடு செய்வது அல்லது வீட்டிலிருந்தே உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு ராகுவால் வரும் பிரச்சனைகளை சமாளிக்க உதவும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அலோபதி மருத்துவ சிகிச்சைக்கு பின்பு அல்லது டெஸ்ட் டியூப் மூலம் குழந்தையை பெற்றுக்கொள்ளும் அமைப்பு உள்ளது. உங்கள் குழந்தைகளை கவனமாக கண்காணித்துக் கொள்வதும் நல்லது. 5ல் உள்ள ராகு வாகன விபத்துகளையோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்க குறைபாட்டையோ கொடுத்து உங்களை தொந்தரவில் மாட்ட வைத்து விடலாம். நோய் எதிரி கடனுக்குரிய ஸ்தானமான 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்கள் உத்தியோகத்திற்கு பெரிய பாதிப்பில்லை. ஆனால் தினசரி வேலையில் தடங்கள், தாமதங்கள் உண்டு. கடன்கள் குறையும், நோய் தொந்தரவுகளும் குறையும். எதிரிகள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வருவர். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். குறிப்பாக உங்கள் துணைவர் மேல் உங்களுக்கு மரியாதை, பாசம் அதிகரிக்கும். துணைவரின் சொல் கேட்டு நடக்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி தரும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். நண்பர்கள் மூலம் சில ஆதாயங்களும் நிச்சயம் உண்டு. திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடைபெறும் பாக்கியங்கள் உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அமையும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள் இதுவரை உங்களுக்கு பிரச்சனை தந்திருந்தாலும் இந்த வருடம் சற்று அமைதியாகவும் மன நிம்மதியுடனும் செல்லும் அமைப்பும் உள்ளது. உங்கள் பாக்கியஸ்தானத்திற்கு கோச்சார கேது பார்வை கிடைப்பதால் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாக கிடைக்கும். தந்தை வழியில் மருத்துவ செலவுகள் வரும். சிவ வழிபாடு உங்களுக்கு நிவாரணம் தரும். ஜீவனத்தை குறிக்கும் சனி பகவான் உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்வை செய்து இந்த வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யும் எண்ணம் வந்தாலும் அதை சற்று தாமதமாக மேற்கொள்வது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைப்பளு அதிகரித்தாலும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கும், சமாளித்து விடலாம். சென்ற வருடம் பயிற்சியான கோச்சார கேது பகவான் இந்த வருடமும் உங்கள் லாபஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பார். கேது தடைகளை உருவாக்கும் கிரகம் என்பதால் உங்களுக்கு திருப்தி என்ற விஷயம் வரும் மார்ச் 2025 வரை இராது. சேமிப்பு குறையும். குறுகிய காலத்தில் எடுக்க முடியாத டெபாசிட்டுகள் போட்டு வைத்தால் மட்டுமே உங்கள் பணம் தப்பிக்கும். மூத்த சகோதர வழியில் சண்டை, சச்சரவு, பிரிவினை உண்டு. புதிய கட்டில், மெத்தை வாங்கும் அமைப்பு உண்டு. நீண்ட தூர சுற்றுலாக்கள் செல்லும் வாய்ப்புகள் தேடி வரும். முடிந்த அளவு குடும்பத்தினருடன் சென்று வருவது கோச்சார கேதுவால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும். ஆக மொத்தம் இந்த வருடம் உங்களுக்கு தொழில் ரீதியிலும் ஆன்லைன் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட வகைகளும் நல்ல முன்னேற்றத்தை தந்தாலும் செலவுகள் உங்கள் சேமிப்பை கரைக்கும் நிலை இருப்பதால் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வருடம் தவறாமல் அமாவாசை அன்று குலதெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் மன நிம்மதியையும் ஏற்படுத்தி தரும். ஆக இந்த வருட பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள். அவரவருடைய சுய ஜாதகத்தின்படி மேற்கூறிய பலன்கள் சற்று மாறுபடலாம். எனவே மேலும் துல்லியமான பலன்கள் வேண்டும் நபர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரிடம் காண்பித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும்.
விருச்சக ராசி அன்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.